காஞ்சிபுரம் பிஜேபி புதிய மாவட்ட தலைவர் அறிமுக விழா மேற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புதிதாக பிஜேபி மாவட்ட தலைவர் ஜெகதீசன் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அறிமுக விழா மேற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதனை தாமரை செந்தில்குமார், முன்னாள் மண்டல தலைவர் காஞ்சி ஜீவானந்தம், அதிசயம் குமார், கோட்டீஸ்வரன், ஆறுமுகம், இளைஞரணி ஜானகிராமன், திலகர், காமேஷ், அனந்தபாபு, ராஜேஷ், ஜெயின், கேசவன், சரவணன், பூக்கடை ஆர்ஜி வெங்கடேசன், பூக்கடை சங்கர், துளசி குமார், மகளிர் அணி நிர்வாகிகள் ஜெயசித்ரா, தமிழ்செல்வி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். வரவேற்புரை குறித்து அறிமுகப்படுத்துமாறு கேட்கிறேன். பாஜக சார்பாக புதிதாக மண்டல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நம்முடைய மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய தாமரை ஜெகதீசன், மேலும் நம்முடைய மண்டல தலைவர் திருமதி தனலட்சுமி நந்தகுமார் அவர்கள் அனைவரையும் வரவேற்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதிதாக வந்துள்ள மாவட்ட தலைவருக்கு தலை சார்ந்த வணக்கங்கள். நம்ம ஒரு அரசின் கட்சியா நம்ம ஒரு பாரதத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறோம். ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு நிகழ்ச்சின்றது துவக்கம் வரவேற்பு கொடுத்துட்டு வரவேற்பு அப்புறம் நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்தே மாதரம் துவங்கும். வந்தே மாதத்துக்கு பிறகு யார் யார் அறிமுகம் செய்வாங்க, அறிமுகம் செய்யறதுல முக்கியமா யார் தலைவர், யார் என்ன என்றதெல்லாம் சொல்லணும். அதன் பிறகாக மாவட்டத்தின் சார்பாக முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஆனா அதை ஏற்றுக்கிற தைரியம் அந்த பொம்பளைங்களுக்கு வரணும். அதில் நான் முதல்ல பாராட்டு தெரிவித்துக்கிறேன். ஏன்னா தயக்குவாங்க பெண்கள் பெரிய வசதியே ஒரு கிளைக்கு கிளை தலைவர், நம்ம கட்சியோட பயிலா கிளைக்கு கிளை தலைவர் தான் தலைவர், மண்டலுக்கு மண்டல தலைவர் தான் தலைவர். மற்றெல்லாம் நீ மாநிலத்தில் எந்த பிரிவில் இருக்கலாம், அணியில் இருக்கலாம், மாநில செயலாளராக இருக்கலாம், அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். மண்டல் தலைவரும் மாவட்ட தலைவர் பயணிக்க முடியும். அதே உத்வேகத்தோடு செயல்படுங்க. இந்த மாவட்டம் முழுக்க தாமரை மலர் செய்யறதுக்கு நம்ம அயராது பாடுபடுவோம். வந்து வாழ்க்கை அனைவருக்கும் நன்றி. நமக்கு கிடைச்சிருக்கிற கௌரவத்துக்காகவும் ஒரு பெரிய பொக்கிஷமாக காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு ஏன்னாக்கா அந்த அவன் ஊக்கம் கொடுப்பாரு. ஏன்னா தெரியல பரவாயில்ல, நம்ம தப்பா இருந்தா பரவாயில்ல, நம்ம மீட்டிங் தானே நீ பேசு அப்படின்னு சொல்லி எனக்கு முத நான் சரியா பேசாதவங்க கூட முத எனக்கு ஊக்கம் கொடுத்தது ஜெகதீசன் தான். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்னன்னா என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். நான் படிப்படியா நகர செயற்குழு உறுப்பினர்ல இருந்து அவர் என்ன பார்த்துருந்தாரு. அப்பத்துல இருந்து ஏன்னா ஒரு வாட்டி தான் அப்ப என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு பேஷன்ல ஒரு ரிலேஷன் ஒருத்தருக்கு நைட்ல ஏதோ காஞ்சிபுரத்திற்கு அதிக உறுப்பினர்களை முதலில் சேர்க்க வேண்டும். அண்ணன் மிகவும் தைரியமான எல்லாத்துக்கும்
தைரியசாலி. அதனால தான் அவருக்கு இந்த வாய்ப்பு வந்து மாநில அளவில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. திருப்பி மேற்கு மண்டல காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு இது ஒரு இடத்தை எடுத்துக்காட்டு மண்டல தலைவர் திரு தனலட்சுமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக நம்ம இப்ப இங்க எல்லாரும் வந்து அறிமுகம் கூட்டம் அவங்க அறிமுகம் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க தான் நம்ம எல்லாரும் இங்க அறிமுகம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் தெரியாத அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப ஜெகதீசன் ஜியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் அவரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு கால பழக்கம். ஸ்கூல்ல ஒன்னா படித்தோம், ஒரே பேட்சு. அந்த தூரம் அந்த மாதிரி வளர்ந்த ஒரு வரவேற்கிறோம். நமது காஞ்சி மேற்கு மண்டல தலைவராக அக்கா தனலட்சுமி அவர்களின் வரவேற்கிறேன். ஜெகதீஷ் பற்றி 2 பக்கம் தலைவர் இருந்தால் நல்ல வரை போகணும். அதுபோல் மண்டல மாவட்ட தலைவரும் மண்டல தலைவரும் இணைந்து காஞ்சிபுரத்தின் மாவட்டத்திற்கு முதன்மை மண்டலாக காஞ்சிபுரம் தெற்கு மண்டலத்தில் வேண்டும். புதிதாக மண்டல தலைவராக பதவியேற்றுள்ள திருமதி தனலட்சுமி அவர்களை வருவதாக வரவேற்கிறோம். நமது மாவட்டத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள அண்ணன் வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரி தனலட்சுமி நண்பர்கள் மற்றும் மாவட்ட தலைவர் சகோதரர் ஜெகதீசன் அவர்கள் வருகை. இப்பொழுது சகோதரர்கள் வந்து இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சொல்ல சாதாரணமாக எடுத்து பொறுப்பாக